மோடி தளத்திலே கட்சினாராம், தொகுதிக்கு போங்க வேலை செய்யுங்க. ஒருத்தரும் போல மோடி பேர் சொன்னால் ஓட்டு வந்துடும். அதில் அந்த காலம் ஜனங்க மூச்சுக்கிறாங்க. மோடி பேர் சொல்ல ஓட்டுல வாங்க முடியாது. என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க, உள்ளுக்கு நில்லுங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த இமேஜ் ஃபேக்டர்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஏமாந்த அரசியல்வாதிக்கு தான் இந்த தேர்தல் அதிகம். பாரதிய ஜனதா கட்சி பின்னணிக்கு மெயின் காரணமே மோடினால ஜெயிக்க முடியும், மோடி ஃபேக்டர்னால ஜெயிக்க முடியும், அவரால் ஜெயிக்க முடியும், அவர் பேரை வச்சு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தீங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை. அது யூபி என்ன மாநிலம்? பிரதமர்களை உருவாக்கும் மாநிலம். யூபி தான் பிரதமர் வருவாங்க. அது மோடி ஆட்டம், ராஜீவ்காந்தி ஆட்டம், இந்திரா காந்தி ஆட்டம், சஞ்சய் காந்தி ஆட்டம், யாராக இருந்தாலும் அங்கேயும் தான் வருவாங்க. அந்த மண்ணில் போய் ஸ்மிருதி இரானிக்கு வந்து போயிருக்காங்க. பிஜேபிக்கு செட்பேக் வந்த காரணமே மக்கள் ஒரு மாற்று தேட தொடங்கிட்டாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி என்பது ஒரு ரெக்கார்ட் பிரேக். ஜனங்களுக்கு என்னென்ன எப்பவுமே 10 வருஷம் கழிச்சு வேறு யாராவது பார்க்க மாட்டாங்களா, வேறு வர மாட்டாங்களான்னு என்ன வரும். நான் கேள்விப்பட்டவர்கள் எப்படி இந்தி கூட்டணி சந்திரபாபு நாயுடுட்டையும் நிதிஷ்குமார்ட்டையும் பேசுகிறதோ அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடன் பேச தொடங்கிவிட்டது. பிரசாந்த் கிஷோர் வழியா பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடன் பேச தொடங்கிவிட்டது. மோடி பிரதமராக வந்தால் கூட அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, ஒரு கட்டுப்போட்ட மாதிரி ஆகிடும். அந்த கட்டை போடுறது வந்து கூட்டணி கட்சிகள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுகள்லாம் கண்காணிக்கப்படும். எதிர்கட்சிகள் அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்போம். பார்லிமெண்ட்டில் பெரிய அமளி நூலி வரும், உங்கள் பில் எதுவும் பாஸ் பண்ண மாட்டாங்க, கீழ்ச்சி போடுவோம். ஸோ பெரிய போராட்டம் சந்திக்க வேண்டியிருக்கும். அமைதியின்மை, நிம்மதியின்மை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 40-40ங்கிறதெல்லாம் ஸ்டாலின் நடிச்சே பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். 30 வந்தால் போதும் நினச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையை தோக்கடிக்க பாஜக கொடுத்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கட்சி நிர்வாகி கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு. கட்சி செலவு கொடுக்கப்பட்ட பணத்தை வாங்கி அண்ணாமலைக்கு எதிராக தோற்கடிக்கணும்னு செயல்படும் போது நம்ம என்ன சார் பண்ணதுன்னு கேட்டார். இந்த தேர்தல் எதை காட்டுறதுன்னா பாரதிய ஜனதா உஷாராக இல்லை, அதை காப்பாற்றிக்க தவறிச்சு, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னு தோணும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சர்வதேச பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி சார். அவர் வணக்கம் சார். வணக்கம். ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே. என்டிஏக்கு எதனால் இவ்வளோ பெரிய சரிவு சார்? அதாவது நம்ம எக்ஸிட் போலில் சொன்னது எல்லாமே பார்த்தா 350+ வரும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு வந்து அரௌண்ட் 3 to 5 சீட்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய செட்பேக். இது வந்து தனி பெரும்பான்மை கூட வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு சென்ட்ரலில். இது அடுத்த கட்ட நகர்வு இது என்னவா இருக்கும்? எதனால் அது செட்பேக் இருந்துச்சு பிஜேபி? பிஜேபிக்கு செட்பேக் வந்த காரணமே மக்கள் ஒரு மாற்று தேட தொடங்கிட்டாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி என்பது ஒரு ரெக்கார்ட் பிரேக். மன்மோகன் சிங் கூட 10 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் 10 வருஷத்துக்கு பிறகு மோடி வந்தார், அவரும் 10 வருஷம் இருந்தார். ஜனங்களுக்கு என்னென்ன எப்பவுமே 10 வருஷம் கழிச்சு வேறு யாராவது பார்க்க மாட்டாங்களா, வேறு வர மாட்டாங்களான்னு என்ன வரும். ஜோதி பாசு மட்டும் தான் 25 வருஷம் ஆட்சி பண்ணார். இப்போ இருக்கிற பட்நாயக்கோட அப்பா பிஜு பட்நாயக், அவர் தான் முதலமைச்சர். ஜோதி பாசு உயிரோடு இருக்க அவர் தான் முதலமைச்சர். அந்த மாதிரி காலம்லாம் போச்சு. மக்கள் வந்து இளைஞர்கள் டெலிவரி கொடுக்குறியா இல்லையா, என்ன பண்ணுறேன் நீங்கள், எனக்கு என்ன பண்ணுற, மக்களுக்கு என்ன பண்ணுறேன் மாட்டேன், ஓட்டை மாற்றி போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எனக்கு எதிர்கட்சியே இல்லை, எதிர்கட்சிகள் யாருமே கண்ணு கட்டுறது வரைக்கும் இல்லை, இந்தி கோட்டெலாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னது பொய்யா போச்சு. ஏன்னா நெக் டு நெக் காங்கிரஸ் வந்திருக்கு. யூபியில் பரத்த அடி பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அடி. ஏன்னா இந்த மாதிரி பாரதிய ஜனதா 2014 80 வந்ததுங்க. 2019 ஒன்றுகிட்ட தான் போச்சு. இப்போ 30 உட்காந்துருக்கீங்களே, அது யூபி என்ன மாநிலம்? பிரதமர்களை உருவாக்கும் மாநிலம். யூபி தான் பிரதமர் வருவாங்க. அது மோடி ஆட்டம், ராஜீவ்காந்தி ஆட்டம், இந்திரா காந்தி ஆட்டம், சஞ்சய் காந்தி ஆட்டம், யாராக இருந்தாலும் அங்கேயும் தான் வருவாங்க. அந்த மண்ணில் போய் ஸ்மிருதி இரானி தோற்று போயிருக்கா. இது வந்து என்ன காட்டுறதுன்னா
மக்கள் மாற்றத்தை தேட தொடங்கி விட்டார்கள். மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடி பார்த்தாங்க. அவங்க கண்ணு நடந்தவரை யாரும் தெரியல. ஏன்னா இந்தி கூட்டணியில் நல்ல தலைமை இல்லை, ஒரு சிறப்பான தலைமை. ராகுல் காந்தி இந்தி கூட்டணி தலைவராக இருந்தார்னா இவ்வளோ நேரம் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இந்த வேவில் ராகுல் காந்தி மட்டும் இந்தி கூட்டணி தலைவராக இருந்து இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணி நல்ல ஒரு கூட்டணியை எப்படி ஸ்டாலின் கூட்டணி கட்டமைச்சாரோ அந்த மாதிரி அமைச்சிருந்தாருன்னா நாளைக்கு பிரதமராக பதவியேற்க வாய்ப்பு வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டார் ராகுல் காந்தி. ஏன்னா அவர் என்னமோ விளையாட்டு புள்ளியா சித்திரமேட்டை கொடுக்க வேண்டியது, சிஸ்டரை போய் சொல்ல வேண்டியது, நான் அப்படி கேம்பெயின் பண்ணுறேன், அந்த மாதிரி இருந்துட்டார். ஆனால் இருந்தும் கூட மக்கள் தேடி தேடி பார்த்தாங்க, யாரும் கிடைக்கல. சரி போடு, இந்தி கூட்டணிக்கே போடு அப்படின்னு போட்டாங்க. இந்தி கூட்டணி எதிர்பாராத வெற்றி இது. ஏன்னா அவங்களே அவங்கள தயார் பண்ணிக்கல, அவங்க ரெடியாக இல்லை. அவங்களே 100 சீட்டு வந்தால் போதும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பேரில் தலைவர் எல்லாமே 50-100 தான் போதுங்க, அதிகமாக இல்லைங்க. ஏன்னா அந்த இந்தி கூட்டணி ஸ்டாலின் போகாததுக்கு காரணமே அடுத்த தேர்தலில் மோடி தான் ஆட்சி அமைக்க போகிறான்னு ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் ஸ்டாலின் இந்தி கூட்டணி மீட்டிங் போகல. அதுக்கு பிறகு மக்களோட மனதில் சேஞ்ச் எப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 1996 ஜெயலலிதாவை அப்படியே புரட்டி போட்டாங்க, சுனாமி மாதிரி. ஜெயலலிதாவே தோற்று போனாங்க பர்கூரில். யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை தோக்குறாங்க, தோத்தாங்க. ஸோ இந்திய வாக்காளர்கள் மட்டும் ஏடிஎம் மிஷினோ குத்துற மிஷினோ ஓட்டு போடுறதோ அவங்க முடிவான தலைகீழாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த தேர்தல் எதை காட்டுறதுன்னா பாரதிய ஜனதா உஷாராக இல்லை, அதை காப்பாற்றிக்க தவறிடுச்சு, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு தோணுது. இப்போது என்டிஏ 294+ அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் இருக்குது. இதில் தனி பெரும்பான்மைன்னு பார்த்தா 240, அதாவது பிஜேபிக்கு மட்டும் தனியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சீட்கள் 241. 272 இருந்தால் தான் பிஜேபி தான் நினச்சதை நாடாளுமன்றத்துலேயோ இல்லை புது சட்டங்கள் கொண்டு வர்றதோ நாட்டுக்குள்ளே வெளியே என்ன மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை இல்லாத போது அவங்க ஆட்சிக்கு வந்தால் கூட பிஜேபினால அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியுமா? யூஆர் அப்சல்யூட்லி ரைட். நீங்கள் 100 சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ அமைய போகிற ஆட்சி கூட்டணி அமைச்சரவை தான் இருக்க போகுது. மன்மோகன் சிங் வச்ச மாதிரி கூட்டணி அமைச்சரவை. ஏன்னா என்டிஏ தான் இப்போ ஆட்சி பண்ண போகிறது, பிஜேபி இல்லை. மோடி பிரதமராக வந்துடுவார், பாஜக ஆட்சியில் இருக்கும், ஆனால் கூட்டணி ஆட்சியாக இருக்கும். மோடி பிரதமராக போல இருப்பார், 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணோம். என்ன பண்ணுவார்? சந்திரபாபு நாயுடு எல்லாருக்கும், நிதிஷ்குமார் எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து, இப்போ தமிழ்நாட்டில் ஜி.கே. வாசன், ஏன் தமிழ்நாட்டில் யாருமே தேர்ந்தெடுக்கல, மந்திரியே இல்லை. இப்போது இவருக்கு முருகன் திருப்பி கண்டிப்பாக பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்நாட்டில் மந்திரி யாருமே செலக்ட் ஆகலை. மந்திரி கேண்டிடேட் 5 பேர் போட்டி போட்டாங்க, மந்திரி ஆசையில் யாருமே ஜெயிக்கலை. ஸோ இந்த அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவையாக வந்ததுன்னா என்டிஏட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். ஆமாம், பாஜகவோட செயல் திட்டங்கள்லாம் பாதி செல்லுபடும், பாதி செல்லுபடி ஆகாது. சரி, மோடிக்கு ஒரு நெருடல் தான் இது. மோடி பிரதமராக வந்தால் கூட அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, ஒரு கட்டு போட்ட மாதிரி ஆகிடும். அந்த கட்டை போடுறது கூட்டணி கட்சிகள் அவர் ஒரு செக்கில் வைக்கிறதுக்கு மக்கள் அதான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். மோடிக்கு ஒரு செக் வைக்கணும், மோடி ரொம்ப போகிறாரு, ஒரு செக் வைக்கலாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணி பண்ணீங்கன்னா மக்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. சாமானிய மக்கள் அவங்களாம் பயங்கர நம்மளோட ஜாஸ்தி பொலிட்டிக்கல் நாலேஜ். எங்கள் ஊர் கிராமத்துக்கு போவேன், என் கோயில் புதுசாலாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அரசியல் பேசுவாங்க, என்னோட தெளிவாக இருப்பாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பா சார் அப்படி பண்ணால் அப்படிம்பாங்க. எப்படி உங்களுக்கு தான் யூடியூப் இதை பார்க்குறேன்னா அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட போய் ஒன்றும் பேச முடியாது. ஸோ இது எதை காட்டுறதுன்னா மக்களின் மனதில் மாற்றம் வர தொடங்கிவிட்டது அப்படின்னு காட்டுறது. இல்லை, இப்போ சர்வதேச லெவலில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இப்போ இந்தியா பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு கடந்த 10 வருஷங்களில். ஈவன் டு ரஷ்யா, யூஎஸ், பல அரப் கண்ட்ரிஸில் எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு உண்டான ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. இந்தியா என்ன சொல்லுது, என்ன பேசுது அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இந்த பெரும்பான்மை இல்லாத சூழல் பிரதமர் மோடிக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லையும் வெளிநாட்டு கொள்கைகள்லையும் இது எப்படி பிரதிபலிக்கும்? சரி, பெருசாக வெளிநாட்டு கொள்கைகளும் சேஞ்ச் இருக்காது. ஏன்னா வெளிநாட்டு கொள்கை கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகிற விஷயம் இல்லை. மோடி பாட்டுக்கு வெளிநாட்டு கொள்கை விஷயம் கண்டினியூ பண்ணுவார். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் அவரோட கை கோத்துப்பார், பிடி நோண்டி ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் எல்லாம் கிராடி
ஃபாரின் ரிலேஷன் ஹேண்டில் பண்ணுறது மோடிக்கு இல்லடி. எந்த விதமான சேதாரமும் வராது. மோடிக்கு வெளிநாட்டு கொள்கையில் உள்நாட்டு பொருளாதாரத்திலேயோ நிர்வாகத்திலேயோ எந்த பிரச்சனையும் வரப்போகுது. அது மட்டும் வருது. ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா, இப்போ ராம ஜென்மபூமி ஒரு கோயில் கட்டணும் வச்சுக்கோங்க. நல்ல வேளை போன டைமில் ராம ஜென்மம் கட்டிட்டாங்க. இந்த டைமில் கட்டணும்னு பார்த்துருந்தாங்கன்னா கதெல்லாம் போயிடும். ராம ஜென்மபூமி வந்திருக்காது. ஏன்னா எல்லா கூட்டணி கட்சியும் ஒத்துக்குமான்னு தெரியாது. நீங்கள் அவங்ககிட்ட போக வேண்டிய ஒரு இதில் இருக்கீங்க, நிர்பந்தத்தில் இருக்கீங்க. ஸோ போன டைமில் பண்ணது நல்லது. ராம ஜென்மபூமி, ஆர்டிகல் 370, காஷ்மீர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 90% முடிஞ்சு போச்சு. 10% யூனிஃபார்ம் தொழில் கூட தான் பாக்கி. அது இனிமேல் அதுக்கு பகல் கனவு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனித வயசுன்னு யூனிஃபார்ம் தொழில் கூட தான் வேடிக்கை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது மோடிக்கு செக்கு வைக்கிற ஒரு கவர்மெண்ட்டை கேட்டால் ஆமாம், மத்திய அரசாங்கத்துக்கு செக்கு வைக்கிற ஒரு கவர்மெண்ட். எதிர்கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் இருக்குது. போட்டு பார்லிமெண்ட்டை கிழிச்சு எடுப்பாங்க. முன்ன மாதிரி பார்லிமெண்ட்டை ஓடி போகிறதுலாம் கிடையாது. திமுக 40 இடம் வந்திருக்கு பார்லிமெண்ட்டில். இது வரைக்கும் ஜெயலலிதா மட்டும்தாங்க 50 MP வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், திமுக ஓட்டு 50 MP வச்சுருக்கு. திமுக கூட்டணி, திமுக மட்டும் 30, திமுக கூட்டணி 50. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட கட்சிகளிடம் வேட்பாளர் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வகையான அரசியல் நெருக்கடியை மோடி சந்திப்பார் அப்படின்னா, மோடி இந்த கால் எடுப்பார், நான் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற கால் எடுப்பார் அவர் இந்த சூழ்நிலையில்? கண்டிப்பாக. ஏன்னா மோடி பிரைம் மினிஸ்டர் பதவி விட்டு போகிற ஆள் இல்லை. ஆர்எஸ்எஸும் இப்போ பிரைம் மினிஸ்டராக தான் விரும்பும். சரி, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன மனமாச்சரியம் இருந்தால் கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடியால் தான் இந்த நிலைமையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. மோடி அமித்ஷா மனசை வச்சா தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். அந்த எப்படி 2014 ஒரு பிரதமர் வேட்பாளராக மோடியை ஆர்எஸ்எஸ் அறிவித்து அவர் கையில் பதவி கொடுத்து அழகு பார்த்ததோ, அந்த மாதிரி கடைசி தடவையாக இந்த தடவை மோடி கையில் பதவியை கொடுத்து அவர் அழகு பார்த்து 5 வருஷம் போட வைக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இந்த வாட்டி ஃப்ரீ ஹேண்ட் பாஜக அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறதில்லை. அவங்களும் ஒரு செக் வைக்க போகிறாங்க. இல்லை, இப்போது அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் எதிர்கட்சிகள் இவங்க எல்லா சைட்லேருந்தும் திரு மோடி அவர்களுக்கு நெருக்கடி வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. மோடிக்கு இந்த டேர்ம் 5 வருஷம் ஈஸியாக இருக்க போகிறதில்லை. 10 வருடங்கள் இந்த மாதிரி ஸ்மூத் செயிலிங்காக இருக்க போகிறதில்லை, டஃப்பாக இருக்க போகிறது. பல்வேறு விதமான எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவருடைய நடவடிக்கைகள், பேச்சுகள்லாம் கண்காணிக்கப்படும். எதிர்கட்சிக்கு அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்போம். பார்லிமெண்ட்டில் பெரிய அமளி வரும். உங்கள் பில் எதுவும் பாஸ் பண்ண மாட்டாங்க, கிழிச்சு போடுவாங்க. ஸோ பெரிய போராட்டம் சந்திக்க வேண்டியிருக்கும். அமைதியின்மை, நிம்மதியின்மை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது ஜோசியம் மாதிரி சொல்ல, நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா எதிர்கட்சிகள் பலமாக இருந்தாங்கன்னா பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைப்பாங்க. அதுவே தான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிதின் கட்கரியாலேயோ ராஜ்நாத் சிங்காலேயோ முடியாது. அதுக்கு தான் மோடி தேவை. அதனால தான் மோடி பை டிஃபால்ட் பிரைம் மினிஸ்டராக 5 வருஷம் ரூல் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுவார்னு நான் நம்புகிறேன். இது என்டிஏ சைடு இருந்து ஒரு பக்கம் இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்தாலும், இப்போது இந்தியா கூட்டணியில் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாகவே த்ரூ அவுட் த பீரியட் இருப்பாங்க. அவங்க சப்போஸ் இன்கேஸ் தனிப்பெரும்பான்மை இல்லாத பிஜேபி, சப்போஸ் இன்கேஸ் சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ இந்திய கூட்டணி பக்கம் போய் அவங்களுக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சாலோ இது இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமைன்றது இருக்குமா? அதாவது காங்கிரஸ் ப்ளஸ் இந்த குரூப் ஆஃப் பார்ட்டிஸ்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குமா? அது இந்தி கூட்டணி ஒரு கால் அமைஞ்சதுன்னா 3 மாதத்துக்கு மேலே தாங்க போதில்லை. அதோட லைஃபே அவ்வளோதான். 3 மாதத்துக்கு அதுவே வந்துடும். பாஜக கவர்மெண்ட் அவசியமே இல்லை, அதுவே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு உள்ள ஒரு கூட்டணி. மம்தா பானர்ஜி, அப்புறம் அகிலேஷ் யாதவ், ஸ்டாலின், இங்கே அப்புறம் காங்கிரஸ், இந்த மாதிரி கெஜ்ரிவால். இப்போ மம்தா உள்ளே இருக்காங்களா வெளியே இருக்காங்களா தெரியல, ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. கெஜ்ரிவால் தோற்று போயிட்டார் டெல்லியில். அவனையுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்தி கூட்டணி கூட யார் ஜெயித்தாங்களோ அவங்கள தான் வச்சுக்கும்.
தோத்தவங்களை வச்சுக்காது. தோத்தவங்களாம் என்னெல்லாம் இந்தி கூட்டணி சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி வச்சுக்காது. ஜெயிச்சவங்களை மட்டும்தான் வச்சுக்கும். அந்த ஜெயித்தவங்களே கூட யார் உள்ளே வராங்கன்னு பார்க்கணும். மம்தா பானர்ஜி வரமாட்டேன்னா அது மைனஸ் ஆகிடும். ஆனால் அவங்க சந்திரபாபு நாயுடுகிட்டையோ நிதிஷ்குமார்கிட்டயோ போகிற வாய்ப்பு இருக்கா? இருக்குது. பிஜேபி பண்ணுறதா காங்கிரஸ் பண்ணுறது, அது ஒன்றும் வேடிக்கை இல்லை, தப்பும் இல்லை. வராங்களா இல்லையா அடுத்த மேட்டர். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணுறது ஜனநாயகம். அப்படி தான் நம்ம இந்தியாவில் நடக்கிறது. இந்தியா ஜனநாயகம் அப்படி தான் இருக்கும். காயராம் தான் அப்படியே பிடிச்சி எடுத்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி இவங்களை போய் சொல்லி உங்களுக்கு உள்துறை அமைச்சர் பதவி தரேன், அது தரேன், துணை முதல்வர் துணை பிரதமர் தரேன் அப்படின்னு ஆசை காமிச்சாங்கன்னா அவங்களுக்கும் பணம் சேர்க்க வாய்ப்பு. ஏன்னா இவங்க 2 பேருமே இந்தி கூட்டணிக்கு க்ளோஸாக இருந்தவங்க தான். வெளியாட்களில் சிவசேனா, அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே இவங்களாம் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களாம் அங்கேயும் தான் வந்தவங்க. அங்கேயும் வந்தவங்க திரும்பி போகிறது பேர் கஷ்டம் கிடையாது. இப்போ ஆர்எஸ்எஸ் தொண்டன் காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ண மாட்டான். ட்ரூ ஆர்எஸ்எஸ் கட்சி பிடிக்கலன்னா ஒதுங்கி நிற்பாங்க. வேண்டாம், எனக்கு பம்பே வேண்டான்னு. கோவிந்தாச்சாரியா மாதிரி. கோவிந்தாச்சாரியா தான் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர். அவருக்கு பிடிக்கல, ஒதுங்கி போயிட்டார். அவர் போய் காங்கிரஸ் சேர்ந்தான எம்பியாக மந்திரியாக இருப்பார். உண்மையான ஆர்எஸ்எஸ் தொண்டை கட்சி மாற மாட்டான். கட்சி மாறுறதுலாம் வெளி கட்சியிலேருந்து டிஎம்கே கம்யூனிஸ்டாக வராங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் மாறுவாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட இருக்க கூட்டணி கட்சிகளாக இந்தியா பக்கம் போகுமா, என்டிஏ டு இந்தியா பக்கம் போகுமான்னா வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, நம்ம மோடி ஆதரித்து மோடிக்கிட்டே அதிகமான சீட்டை வாங்கி மந்திரி பதவியில் வாங்கி நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, மோடிட்டு இருந்தால் காசு பண்ண முடியாது, நம்ம பிஸ்னஸ் டீல் போட முடியாது, கான்ட்ராக்ட் போட முடியாது, காங்கிரஸ் இருந்தால் கான்ட்ராக்ட் போடலாம், பணம் நல்லா சேர்த்துக்கலாம் அப்படின்னு நோக்கம் இருந்ததுன்னா இதெல்லாம் இந்தி கூட்டணி பக்கம். இந்தி கூட்டணி போனால் உங்களுக்கு மரம் ஒன்றும் கிடையாது. பணம் பண்ணலாம், 2G 3G 5G 8G எல்லாம் பண்ணலாம். எல்லாத்துலேயும் காற்று வெள்ளம் மயப்புல் எல்லாம் பணம் பண்ணலாம். அவங்களுக்கு கொடுத்த சாப்பிட முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த திங்கிங் எப்படி போகிறது நம்ம பார்க்கணும். சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ நீங்கள் சொன்ன மாதிரி பணம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தன்னோட மனசை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்திய கூட்டணி கூட கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இப்போ ஸ்டாலின் 40 தொகுதிகள் தனிப்பெருமன் எடுத்துட்டார் இப்போ தமிழ்நாட்டில். அவரோட மூவ் என்னவா இருக்கும்? இப்போ இந்தி கூட்டணியில் கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை பிஜேபி கூட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்தி கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும், அது மறுக்கப்பட முடியாத உண்மை. பாலு மந்திரி சபையில் போகலாம், கனிமொழி போகலாம், தயாநிதி மாறன் போகலாம். இவங்கெல்லாம் ஒரு 8 மத்திய அமைச்சர் கேட்பார். ஸ்டாலின் ஒரு 8 பேர் கேட்பார் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் ஆட்சி அமைக்க முடியாமல் இந்தி கூட்டணி போச்சுன்னா எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காரணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இந்தி கூட்டணி சந்திரபாபு நாயுடுட்டையும் நிதிஷ்குமார்ட்டையும் பேசுகிறதோ அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி திமுகவிடம் பேச தொடங்கி விட்டது பிரசாந்த் கிஷோர் வழியாக பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடன் பேச தொடங்கி விட்டது. எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் ஒரு 1/2 hour முன்னாடி டெல்லியிலேருந்து. ஸ்டாலின் டெல்லிக்கு போனார்னா அதுக்குன்னு ஒரேடியாக ஸ்டாலின் இந்தி கூட்டணியில் விட்டுட்டு அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணி என்டிஏவில் அங்கம் வகிச்சு என்டிஏ மந்திரி சபையை சேருவார்னு நான் எதிர்பார்க்கல. அது நடக்காத காரியம். சாஃப்ட் அப்ரோச்சில் தேவைப்பட்டால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், தேவைப்பட்டால் நாங்கள் கூட இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் கூட இருக்கோம், ஓட்டு எண்ணிக்கை தான் கூட இருக்கோம். எப்படி பிஜு ஜனதா தளம் இருந்தது கடந்த தேர்தலெல்லாம், கடந்த பாராளுமன்றத்தில், அந்த மாதிரி திமுக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதனால் என்ன லாபம்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைக்கும். பாலுவை தூக்கி ஸ்பீக்கராக போடுவாங்க, ஸ்பீக்கர் ஒரு கொடுத்தா ஆகணும். பாலு ஏன்னா அது ஸ்பீக்கர் போஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, அது யார் வேணா இருந்துட்டு போகலாம். இந்த மாதிரி முக்கியத்துவங்கள் திமுகவுக்கு டெல்லியில் கொடுக்கப்படும். அவங்க பிரச்சனையும் சில பிரச்சனைலாம் சால்வ் பண்ணப்படும். அவங்களோட கஷ்டங்கள், அமைச்சர்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள் இதெல்லாம் போகப்படும். ஸோ ஒரு இணக்கமான சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே தமிழகம் பக்கம் வந்தோம்னா தமிழகத்தில் பிஜேபி ஒரு கணிசமான தொகுதிகள் பெறும், ஒரு 20 to 25% ஓட்டு வாங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது.
பார்த்தா அந்த தமிழக பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட சொந்த தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் பின்னடைவை சந்திச்சு இப்போ ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போது அண்ணாமலை மாதிரியான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் வந்து இங்கே வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னவா? எனக்கு கேட்டால் அண்ணாமலை போட்டி போட்டிருக்கக்கூடாதுன்னு நான் திண்டமாக நம்புகிறேன். அவரை மட்டும் விட்டுருந்தீங்கன்னா 40 தொகுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி இதை விட ரிசல்ட்ஸை பெட்டராக பண்ணியிருப்பார். அவர் நீங்கள் முடக்கி போட்டிங்க. அதுக்கு யார் காரணம் என்ன காரணம் எனக்கு தெரியாது. டெல்லி சொல்லிச்சா, இங்கேருந்து சொல்லப்பட்டதா, இல்லை வேணுன்ட்டு முடக்கி போட்டிங்களா, இல்லை அவரை கண்ட ஆகாத அவருடைய கட்சியில் இருக்க எதிர்ப்பாளர்கள் சூது வேலை பண்ணி அவர் ட்ரிக்க வச்சாங்களா தெரியல. ஆனால் அண்ணாமலை இந்த ட்ரிக்குள்ளே ஒத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பார்லிமெண்ட்ரி தேர்தலுக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. அவர் ஃபோக்கஸாக தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். டெல்லியில் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அவர் போட்டி போடாமல் இருந்தார்னா ஓரளவுக்கு சேதாரம் இல்லாமல் இருக்கும். இப்போ தலைவரே தோற்று போயிட்டார்ப்பா அப்படின்ற பேச்சு வருது. ஆனால் நீங்கள் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருது. 15-20% வாக்கு சதவீதம் வரும். தோக்கிறது ஜெயிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா சீமான் எத்தனை இடத்துல 3rd பிளேஸ் வந்திருக்காரு. அது அபார வளர்ச்சி. நாம் தமிழர் பெரிய வளர்ந்துருக்கு. நீங்கள் எண்ணிக்கை வச்சு கணக்கு பண்ணாதீங்க. சீட்டு வரல அது வரலன்னு அசுரவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷத்தில் 20 ஆட்சி பிடிக்கும். அவர் போகிற ரூட் தனி. கூட்டணியே வேண்டாம், தனியாக போட்டுட்டே இருப்பேன். அடுத்த சட்டசபை தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் போட்டே இருக்கேன். ஜனங்க எப்போ என்னை கூப்பிட்டு வான்னு கூப்பிட்றாங்களோ அது வரைக்கும் எனக்கு தட்டிகிட்டே இருக்கேன். அது ஒரு கொள்கை. அந்த மாதிரி இந்த கட்சி என்ன பண்ணோம், இவங்க கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு 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 இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும். எல்லா கட்சியுமே கொள்கைங்கிறத மாற்றிண்டாதான் சர்வைவல் தான் கொள்கை. இப்போ எல்லா கட்சிக்குமே என்ன தெரியுமா, வாழ்க்கை சர்வைவல் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போகும்போது கொள்கையெல்லாம் கொஞ்சம் ஓரம் காட்டிட்டு அவங்களுக்கு என்ன காரியமோ அதை பண்ணிட்டு போவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், வேலூரில் நின்ன ஏசி சண்முகம், அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மனைவி திரு சௌமியா அன்புமணி, இவங்க எல்லாருமே வந்து பெருமளவில் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் தான் இருந்தது கிரவுண்ட் லெவலில். இப்போது ஒட்டுமொத்தமாகவே இந்த அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? எக்ஸிட் போல் பொய்யாகி போச்சு. எக்ஸிட் போல் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 4-5 வரும் அப்படின்னாங்க. இன்னைக்கு கூட்டணி 100 தான் வரும்னாங்க, 100 தாண்டாதுன்னாங்க. எல்லாம் பொய்யாகி போச்சே. எக்ஸிட் போல் எல்லா எக்ஸிட் போலும் ஒரே மாதிரி இருந்தது. இந்த ரிசல்ட்டை ஒரு எக்ஸிட் போல் சொல்லியிருந்தா எனக்கு தெரியும் ஜோசியர் மோகன சுந்தரம்னு ஒருத்தர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார். பாஜகவுக்கு 740 தான் வரும். அவர் மட்டும்தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார். எல்லா அஸ்ட்ராலஜரும் 300, 280, 300, 350 சொல்லி விட்டாங்க. பாஜக 240 250 வரும்னு கணிச்சது யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஒரு நோட் அமைச்சிருக்கு. அந்த நோட்டில் மோகன் பகவத் எழுதியிருக்கார், எங்களோட கணக்குப்படி நாங்கள் செய்த ஆராய்ச்சியின்படி ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் ஆராய்ச்சி விங்னு ஒன்று இருக்குங்க. பெரிய மூளையெல்லாம் அதில் இருக்குது, சயின்டிஸ்ட் அந்த மாதிரிலாம். அவங்க இந்தியாவை அப்படியே அலசுவாங்க. ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் நாக்பூரில் பல விங்கு இருக்குது. அது ஒரு கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணாங்க. ஒன் ஆஃப் தி விங் இஸ் இன்டெலிஜென்ஸ் விங், ஒன் ஆஃப் தி விங் வந்து ரிசர்ச் விங். அந்த ரிசர்ச் விங் கொடுத்த நம்பர் பிரகாரம் 240, 230, 250 தாண்டாதுன்னு கொடுத்துருக்கு. அந்த ஆர்எஸ்எஸ் அதை வந்து ஜேபி நட்டாட்டையும் சந்தோஷ் செட்டியும் அமைச்சு இது ஏதாவது பாருங்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அட்வைஸ் தான் பண்ண முடியும், கட்டளை இட முடியாது. அது மோடி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் கட்டளை வேறு ஏதாவது பிரைம் மினிஸ்டர் தான் பரவாயில்ல. அது நட்டா என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ அமித்ஷாட்டையோ கொடுக்காது. ஏன்னா அவங்க அரசு கவர்மெண்ட்டை கொடுக்காது. கட்சி நட்டா தான் கட்சி தலைவர், சந்தோஷி தான் அமைப்பு செயலாளர், அவங்ககிட்ட கொடுத்துருக்கு. இதை வந்து பிஜேபி பெருசாக எடுத்துக்கலையோ அப்படின்ற கவலை அப்போவே ஆர்எஸ்எஸ்க்கு வந்தது. நம்ம கொடுத்த தகவல் அதை ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை உண்மையாகிடுது. அந்த கவலை இருந்தது பிஜேபிக்கு தான். ஸோ ஒரே ஒன்று சொல்கிறேங்க, பல மந்திரிகள்
இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மந்திரிகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே மோடி நம்மளை ஜெயிக்க வச்சுருப்பா, அட மோடி பேர் சொன்னால் ஓட்டு வரும், ராமஜன் மூவினால் ஓட்டு வரும் அப்படின்னு தவறாக கணக்கு போட்டாங்க. தொகுதி பக்கம் மோடி தளத்திலே கத்தினாராம், தொகுதிக்கு போங்க வேலை செய்யுங்க. ஒருத்தரும் போல மோடி பேர் சொன்னால் ஓட்டு வந்துடும். அதில் அந்த காலம் ஜனங்க மூச்சுக்கிறாங்க. மோடி பேர் சொல்ல ஓட்டு வாங்க முடியாது, என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. உள்ள நில்லுங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதில் தோற்று போனது தான் அந்த இமேஜ் ஃபேக்டர்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஏமாந்த அரசியல்வாதிக்கு தான் இந்த தேர்தலில் அதிகம். பாரதிய ஜனதா கட்சி பின்னணிக்கு மெயின் காரணமே மோடினால் ஜெயிக்க முடியும், மோடி ஃபேக்டர்னால் ஜெயிக்க முடியும், அவரால் ஜெயிக்க முடியும், அவர் பேரை வச்சு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தீங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை. இப்போது தமிழக பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலையோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை எடுத்து சொல்லட்ட முடியுமா இந்த மாதிரி சூழ்நிலையில்? ஏன்னா இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போது சென்ட்ரல் பிஜேபி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு பிஜேபியை அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக சூழ்நிலைகள் அமையாது. அது மேபி இன்னொரு 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், ஆட்சி அமைஞ்ச கூட அப்போ கூட பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ அண்ணாமலைக்கு அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்த மோடி அமித்ஷா தலைமை இதுக்கப்புறம் இவரோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு பச்சை கொடி காட்டுவாங்களா, இல்லை அதை தாண்டி அண்ணாமலை என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது? இப்போ திருமதி அமித்ஷா வந்த போதே அண்ணாமலை ஒரு ஃபைல் கொடுத்துருக்காரு. அந்த ஃபைலில் டீட்டெயில்டாக எல்லா நிர்வாகிகளையும் கூண்டோடு கலைச்சி புது நிர்வாகிகள் பேர்லாம் கொடுத்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அமித்ஷா சொன்னால் தேர்தல் முடிஞ்சோட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையோட எண்ணம் என்னென்னா கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணி அமைப்பு செயலாளர்லாம் மாற்றி ரவிக்குமார் ஆர்எஸ்எஸ் ஒருத்தர் கொண்டு வராங்க போல இருக்குது. நல்ல சிறந்த நிர்வாகி கேள்விப்பட்டேன். நிறைய இளைஞர்களை கொண்டு வந்து ஒரு புது டீம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம் போட்டு செயல் பண்ண ஆசைப்படுறாரு. அது தப்பு கிடையாது. ஆனால் அமித்ஷா சொல்லிட்டாராம், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவருக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஐபியிலேருந்து போயிடுச்சு, யார் யார் உள்ளணி வேலை பண்ணாங்க. அண்ணாமலையை தோக்கடிக்க பாஜக கொடுத்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கட்சி நிர்வாகி கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு. இது ஆர்எஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க. சார், நம்ம கட்சி முக்கியமான பொறுப்பாளர் கட்சி செலவு கொடுக்கப்பட்ட பணத்தை வாங்கி அண்ணாமலைக்கு எதிராக தோக்கடிக்கணும்னு செயல்படும்போது நம்ம என்ன சார் பண்ணதுன்னு கேட்டார். கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட, அவர் ஆர்எஸ்எஸ் பிரமுகர். இந்த மாதிரியான உள்ளடி வேலை பண்ணி நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க, இல்லை எலெக்ஷன் இல்லைங்க, இன்னொருத்தர் ஜெயிக்கணும்னு சொல்றது என்ன நியாயம்? இது காங்கிரஸ் கல்ச்சர் வந்தாச்சு. என்ன காரணம்னா கங்கை மாதிரி இருந்த பாரதிய ஜனதா கட்சியில் சாக்கடை உள்ளே கலந்தாச்சு. பெல்லாரி பிரதர்ஸ், அப்புறம் நவீன் ஜிண்டல், அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள அஜித் பவார், ஊழல் பெருச்சாலைகள், வாஷிங் மிஷின் அவளுக்கு என்ன ஒரு ஒற்றுமை இருக்க போது? அவனுக்கு என்ன ஆர்எஸ்எஸ்லேயே அவன் பயந்துருப்பான். இதுக்கு முன்னாடி பாஜக கட்சியில் இருந்த தலைவர்கள் அத்தனை பேர் அத்வானி ஆட்டம், முரளி மனோகர் ஜோஷி ஆட்டம், ஜஸ்வந்த் சிங் ஆட்டம், சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, இப்போ இருக்க ரவிசங்கர் பிரசாத் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஆர்எஸ்எஸ் உருவாக்கி அவர் ட்ரைனிங் கொடுத்து 10 வருஷம் பாஜக கட்சிக்கு அனுப்பும். இப்போ டைரெக்டாக டிஎம்கேலேருந்து தான் வரான், ஏடிஎம்கேலேருந்து வராங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து வராங்க, காங்கிரஸ்லேருந்து வராங்க. அவங்களுக்கும் ஆர்எஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் பதவிக்கோசரம் வரான், அந்த பதவி கிடைக்கலாம் போயிட்டே இருப்பான். ஆர்எஸ் சொன்ன அப்படி இல்லை, பதவி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஒரு ஜோல்லா பையன் மாட்டின்னு அவன் பாட்டிக்கு போயிட்டே இருப்பான், வேலை செஞ்சு கட்சி வேலை செய்வான், சேவை பாரதியில் போய் வேலை செய்வான். அந்த மாதிரி ஆளுங்களாம் விட்டுட்டு நீங்கள் மாற்று கட்சியில் தூக்கி உட்கார வச்சிங்கன்னா இந்த கட்சி தான் ஏற்படும். அதாவது தமிழக பாஜகவை வளர்த்தெடுக்கிறதுக்காக டெல்லி தலைமை எவ்வளவோ காரியங்கள் செய்து பார்த்துட்டாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு வைப்ரண்ட்டான லீடரையும் கொண்டு வந்து இறக்கி பார்த்தாச்சு. இப்போவுமே பல செலவுகள் பண்ணாங்க. எண்மண் மக்கள் யாத்திரையில் மிகப்பெரிய பொருளாதார செலவுகள் இருந்தது. அவரும் மிக கடுமையாக உழைச்சார். அண்ணாமலை அவர்களும் தான் கோயம்புத்தூர் வேட்பாளராக இருந்தால் கூட 40 தொகுதியும் கிட்டத்தட்ட கவர் பண்ணி போய் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. இந்த பாஜகவோட சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்ரோச் தமிழக மக்கள் மத்தியில் ஈடுபடலையா? இல்லை உண்மையாகவே ஏன் பிஜேபி இங்கே அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டான ஒரு பார்ட்டியாக உருவாக்க முடியல? என்ன காரணம்? முதல்ல மக்கள் ஸ்டாலின் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி மேலே விரக்தியில் இருக்கிற மாதிரி தானே எல்லாம் அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆளுங்கட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, 1000 ரூபா சரியாக போய் சேரல,
பால் விலையை உயர்த்திட்டாரு, மின்சார கட்டணம் உயர்த்திட்டாரு, சொத்து வரியை உயர்த்திட்டாரு, எல்லா வரியை உயர்த்திட்டாரு அப்படின்னு ஒரு கோபம் இருக்குன்னு நம்ம நினச்சோம். இத்தனையும் மீறி திமுக தான் வேணும், அதிமுக வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் அப்படின்னு சத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க. ஒரே சத்தமாக, ஒரே வாய்ஸாக. 40-40ங்கிறதெல்லாம் ஸ்டாலின் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். 30 வந்தால் போதும்னு நினச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்துட்டாங்க. எப்போ தமிழ்நாட்டு மக்கள் குறைய வைக்க மாட்டாங்க, கொடுத்தா அள்ளி கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் பாருங்கள், நான் 40 இயர்ஸாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இத்தனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான வளர்ந்துருக்கு. ஏன்னா வாக்கு சதவீதம் 15% போகிறதுக்கு, 10லேருந்து 15 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2வது இடத்துல நிறைய இடத்துல வந்திருக்கீங்க. வாக்கு சதவீதம் வந்து வெற்றி தோல்வி வச்சு இல்லை, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அதை வச்சு தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக நெக்கு இல்லை, அதிமுகவோட கொஞ்சம் அதிகமாக வாக்கு சதவீதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக அடுத்த 3rd பிளேஸ்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே ஒரு வெற்றி. நோட்டா கட்சின்னு சொன்னாங்க. நோட்டா கட்சி ஒரு 15%, 20% வந்துன்னா பெரிய விஷயம் தானே அது. அந்த ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்தது அண்ணாமலை. நம்பர் ஆஃப் எண்ணிக்கை சீட் இல்லாமல் போகிறோம். கட்சி வளர்ந்ததுக்கான கண்டிப்பாக வளர்ந்துருக்கு, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வளர்ந்த கூட ஆட்சி பிடிக்க முடியாததுக்கு காரணம், சீட்டை பிடிக்காததுக்கு காரணம் உள்கட்சி போர். உள்கட்சி ஆளுக்கால் இவனை கவுத்து அவனை கவுத்து, இவனை ஒழிச்சு அவனை ஒழிச்சு, இந்த மாதிரி வேலையை பண்ணி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கெடுத்து குட்டி சவராய் வச்சு குரூப்பிசம் பண்ணி வெளியில் மாநிலே வந்து குரூப்பிசம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி குரூப்பிசம்லாம் பண்ணால் இதை டெல்லி தலைமை பார்த்ததுக்கான ப்ராப்ளம் தான். அந்த தண்டனை தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா தோற்று போச்சு. இது டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்து 6 மாதம் முன்னாடி இந்த களையெடுப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தேறி இருக்கும். பண்ண தவறிட்டாங்க. இனிமேலாவது பண்ணதான் உருப்பிடும், பண்ணலைன்னா கட்சி அதோ கதி தான். சரிங்க சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு அரசியல் சூழ்நிலை ப்ளஸ் ரிசல்ட் பற்றி எங்கள்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.